ரொம்ப நடக்க முடியாத இந்த முட்டி அப்படியே எனக்கு வந்து இந்த மொழி வந்து கிரீப்பாக பிடிச்சிருந்தது. இப்போ பாஸ்டர் ஜெபம் பண்ணார், பரவாயில்ல, நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் கால் வந்து அந்த மொழி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கு. கர்த்தர் நாமத்துக்கு நன்றி. தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக வலி இருந்துச்சு. பாஸ் ஜபிச்ச உடனே இப்போ பரவாயில்ல. நன்றி. ஜபிச்ச பாஸுக்கு நன்றி. அதிலே வரும்போது கால் ரெண்டும் வெளியே போகலாமா போகக்கூடாதா, நடக்கவும் முடியல. சப்பா என்னப்பா பண்ணுறது, வாரமானா போயிட்டு இந்த வாரம் போடலாம் எதனா சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே கிளம்ப குளிச்சுட்டு உக்காந்துட்டேன். அப்புறம் சீலாக்கா வந்தாங்க, கிளம்பலையா அப்படின்ட்டு, காலெல்லாம் வலிக்குது சீலாக்கா, அப்படி கிளம்புங்க, ஆண்டவருக்கா இது நல்லதே நடத்துவார், நம்மளுக்கு நல்லதே நினைப்போம் வாங்க அப்படின்னு வந்தால். இன்னைக்கு இப்போ பாஸ்டர் பண்ணோம் தான் காலே ஒரு மாதிரியா கால் வலியிலிருந்து சுகத்தை கொடுத்திருக்கிறார். நான் பின் கழுத்து வலியில் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இந்த வந்த உடனே, ஆனாலும் கர்த்தர் இப்போ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அதற்காக என் தேவனுக்கு கொடி நன்றி. கழுத்து வலி, கால் வலி, ஐயா எல்லாமே சொல்லுது, எல்லாமே எனக்கு இந்த ஒரு மாதிரி இறுக்கமாக இருந்தது. ரொம்ப நேரமாக நான் இங்கே முன்னாடி நிற்கும் போது என்ன அறியாமல் கண்ணில் தண்ணி தான் வந்தது. இந்த இடத்துல வந்து ஆண்டவரோட சிங்காசனத்தில் உட்காந்துருக்கதை எனக்கு காட்டினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாரு, நான் விசுவாசிக்கிறேன். அதுக்காக நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். நான் வந்து அபிஷேக் சொல்ல போது பார்த்தீங்கன்னா ஒரு புறா வந்தது எனக்கு, ஏசப்பா வெளிப்படுத்தினாங்க எனக்கு. அந்த நேரமே வந்து ரொம்ப ஐயாவும் கரெக்டாக தீர்க்கத்தை சொன்னாங்க. அந்த நடுமுது எலும்பு, இந்த இடுப்பு பகுதி எல்லாம் அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப கயிறு போட்டு கட்டின மாதிரி இருந்தது. ஆனால் அது அந்த அந்த புறாவை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரிலீஃப் ஆன மாதிரி இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்பா. எங்கேருந்துமா வரீங்க? மடி பார்க்கலாம். எவ்வளோ நாள் அந்த முதுகு வலி, இடுப்பு வலிலாம்? இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்குது, வருஷமாக இருக்குது. எத்தனை வருஷம் இருக்கும்? அது ஒரு 7-8 வருஷமாக இருக்குங்க சிஸ்டர். 7-8 வருஷமாக இருந்தது. கட்டுகளை கத்த உடைத்திருந்துக்கிறாங்க. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்தேன், தூக்கமாக வருது, என்னன்னே தெரியல, ஏன் தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஐயா ஒவ்வொரு பாட்டு பாட சொல்லலாம், எனக்கு நல்லா அந்த தூக்கம் எங்கே போச்சுன்னு தெரியாது. நல்லா அபிஷேகம் வந்தது, நல்லா புதிதாக அபிஷேகத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். என் பேர் கல்பனா. ஏசப்பா வந்து எனக்கு இந்த நாளில் இந்த சபைக்கு வரத்துக்கு வழிவாசத்திலிருந்து வந்து கர்த்தருக்கு கொடி நன்றி. நான் ரொம்ப மனசு பாரத்தோடு தான் வந்தேன். இப்போ எனக்கு மைண்டெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ஐயா ப்ரேயர் பண்ணி கர்த்தருடைய நாம மகிமையை சாட்சியை சொல்கிறாமே. என்ன பிரச்சனையில் வந்தீங்கம்மா? எனக்கு வயிறு உபசமாயிடும், எனக்கு மனசு ரொம்ப பாரம், கடன் பிரச்சனை நிறைய இருக்குது எனக்கு. நான் ஐயா ஜபிக்கும்பொழுது எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்த நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு நன்றி. விரோதமாக சூனிய கட்டுகள் செய்யப்பட்டது. ஒரு சர்பத்தின் ஆவி உனக்கு விரோதமாக ஏவல் பண்ணி வச்சிருக்காங்க. கனவுல கூட உன்னை தொந்தரவு பண்ணும். ஒவ்வொரு ஜாயிண்ட்ல சமாதானமே கிடையாது. கர்த்தர் இன்னைக்கு விடுதலை கர்த்தரை கொடுத்துருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நம்ம ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் வந்திருக்கிறேன். எங்கள் தங்கச்சி சொல்லி தான் நான் யூடியூப்பில் பார்த்து வந்தேன். வீட்டில் கூட தெரியாது. இப்போ சாயந்தரம் கூட எங்கள் வீட்டுக்காரோட தம்பி பொண்ணுக்கு வந்து ஃபங்க்ஷன் இருந்தாலும் கூட நம்ம வந்து ஏசப்பான விடுதலையோடு போனோன்னு சொல்லிட்டு வந்து இடுப்பு வலி பயங்கரமாக எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது. அப்போது ஐயா வந்து கையை வச்சு ஜாம் பண்ணி பரவாயில்ல, லைட்டாக தான் இருக்குது, ஆனால் வந்து ரொம்ப வலியோடு இப்போ நல்லா சுகமாக இருக்குது. ஏசப்பா கூட. எத்தனை வருஷமா இடுப்பு வலிமா? எத்தனை வருஷம்? ஒரு 7-8 வருஷமா. 7-8 எல்லாம் 7-8 வருஷத்துல இருக்கு. கர்த்தர் சுகப்படுத்தினா முழுசாக சுகப்படுத்துவார். பரவாயில்லையா, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு ரொம்ப வலி, காலையில் வரும்போதோ வரவே முடியல. முழங்கால கூட போடவே முடியாது, அப்படி ஒரு வலி எப்பவுமே. இப்ப வலி இல்லைங்க. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சைதாப்பேட்டையிலேருந்து வரேன். முதல்ல இன்றைக்கி தான் வந்திருக்கேன் இந்த சபைக்கு. நான் ஏஜி சபைக்கு போகிற ஆத்மா. என்னோடய பலவீனம் வந்து எனக்கு காலில் ஒரு மாதிரி ஒரு புண்ணு மாதிரி வந்திருக்குது. அது இல்லாமல் ஜாயின்ட் பெயின் நிறைய, மனசு ரொம்ப பாரமான கவலையில் நிறைய இருக்குது. நான் இங்கே வந்து நான் வந்தவுடனே ஆளுதான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஐயா என் தலையில் கழிச்சு ஜெபம் பண்ணோன்னே எனக்கு மனசில் இருக்க பாரம் எல்லாம் நீங்கின மாதிரி ஒரு அது இல்லாமல் என்னோடய சரீர பலவீனம் கொஞ்சம் நீங்கிச்சு. கர்த்தர் இந்த குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். எங்களுடைய வலி போயிடுச்சு. நம்ம எத்தனை வருஷமா இருந்த வலி? அது வந்து ஒரு 15-20 வருஷமா இருக்கு. தைராய்டு வர பிரச்சனை இருக்கு. அதனால உங்களுடைய ஜெபத்தில் எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்கணும். இந்த ஊழியத்தை ஆண்ட மென்மேலும் உயர்த்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.